Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆரி வர்க் மோட்டிவ் இருக்கிற இந்த டிசைனை ஆரி வர்க் இல்லாம எப்படி நார்மல் சூயிங் நீடில்ல போடலாம்னு பார்க்கலாம். So அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னா sugar beads, big size antique beads and pink color embroidery thread. So first நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபை டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இதுல leaf and petals எல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மோட்டிஃப்ல ஃபர்ஸ்ட் flower இருக்குல்ல, flower and leafக்கு இந்த மாதிரி pink color hand embroidery thread யூஸ் பண்ணி இந்த மாதிரி sewing needle ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எந்த விதமான கேப்புமே இல்லாம ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம ஸ்டிச்சஸ் மேக் பண்ணலாம். பட் நம்ம டிசைன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டா மட்டும்தான் இதோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதனால உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதே டைரக்ஷன்ல ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லீஃபுக்கும் இதே ஸ்டிச்சஸை நீங்க வந்து மேக் பண்ணுங்க. லீஃப்ல கொடுக்குற ஸ்டிச்சஸ் இதே மாதிரி இல்லாம கொஞ்சம் கிராஸா கொடுக்கணும். பிகாஸ் லீஃபோட டைரக்ஷன் வந்து 3 சைட்ஸ்லயுமே நம்ம வந்து லீஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க கிராஸா ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா லீஃபுக்கும் வந்து பர்ஃபெக்டா ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கிராஸா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதோட கார்னர் எட்ஜஸ்க்கு போகும்போது ஸ்டிச்சஸ் கிராஸா தான் இருக்கணும். தென் ஃபைனலாக ஃப்ளார்க்கும் லீஃப்க்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடணும். இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பீட்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ லீஃப் அண்ட் ஃப்ளார்ஸோட எட்ஜஸ் தெரியுதில்ல, இந்த எட்ஜஸ்க்கு மேலே நீங்கள் சுகர் பீட்ஸை ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படி ஃபார்ம் பண்ணும்போது சுகர் பீட்ஸு இன்சைடில் வந்து நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைனல் அவுட்லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லீஃப் அண்ட் ஃப்ளாருக்கு வந்து சுகர் பீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து அவுட்டர் லேயரில் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த பெட்டல்ஸோட எட்ஜஸில் மேலேயே சுகர் பீட்ஸால் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து நீங்கள் அவுட்டர் லேயரில் எல்லாத்துலேயும் சுகர் பீட்ஸால் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, பெட்டல்ஸ்க்கு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த ட்ராயிங்க்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் 4 or 5 சுகர் பீட்ஸை வந்து அட் அண்ட் டைமில் எடுத்துக்கோங்க. தென் இதை வந்து இதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தென் சைட் ஸ்டிச்சஸ் போட்டது மூலிமா இது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபேப்ரிக்கோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் நம்ம போடுறோம், அதனால 4 or 5 பீட்ஸை நீங்கள் அட் அ டைமில் கொடுக்கும்போது ஒர்க் ரொம்ப சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த லேயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் இதோட பாட்டம் சைடில் நம்ம வந்து டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு ஹேங் ஆகிற மாதிரி. தென் இங்கேயும் சுகர் பீட்ஸால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சுகர் பீட்ஸோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துலையும் 4 or 5 பீட்ஸை நீங்கள் அட் அண்ட் டைமில் எடுத்து கொடுக்கலாம். பட் அந்த கர்வ் வருது இல்லையா, ஸோ அந்த கர்வ்க்கெல்லாம் நீங்கள் 2 பீட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அதிகமாக பீட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த கர்வ் எல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் கர்வுக்கு மட்டும் 2 பீட்ஸை கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. தென் ஃபுல் அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சுகர் பீட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து பிக் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சுகர் பீட்ஸ் ஒன்றையும் செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேங் ஆகிற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெட்டல்ஸோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜுக்கு பக்கத்தில் நீடில் வந்து வெளியே எடுத்துட்டு தென் ஆன்டிக் பீட் சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணி தென் அது கீழே கொடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பேஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸோட இன்சைடுக்குமே வந்து இதே டிசைனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ளவுஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ட்ரெண்டிவியரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.